Friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 different sentence தான் பார்க்க போறோம். இந்த 5 different sentenceமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான். இதுக்கு நம்ம இங்கிலீஷ் மீனிங் பார்க்கலாம், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு போறங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போல இல்ல அது சும்மா அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இப்ப சும்மா சொல்லுவோம்ல, அது சும்மா, அது என்னவோ என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணு இல்ல சும்மா அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்துட்டு இல்ல அது போல அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு அது போல அப்படின்னு சொல்லுவோம், அது சும்மா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட், அது போல இல்ல அது சும்மா அப்படின்றதுக்கு just like that, just like that. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது எப்படி போனது, இது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் இருக்கு, ஏதாவது அது எங்க போச்சு அப்படின்னு கேட்போம். அது எப்படி போச்சு, வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி போச்சு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா how, எப்படி அப்படின்றதுக்கு how, போனது அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அப்போ வந்து இறந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம ஹெல்பிங் வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், டிட். இதே பிரசன்ட் டென்ஸ்னா டூ என்ற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அது அப்படின்றதுக்கு இட், போனது போ அப்படின்றதுக்கு கோ. ஓகேங்களா? how did it go, how did it go, அது எப்படி போனது, how did it go. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அது எவ்வளவு பெரியது. ஏதோ ஒரு பூவோ ஏதோ பார்த்துட்டு நம்ம சொல்றோம் இது எவ்வளவு பெருசா இருக்குல்ல, இல்ல ஏதோ ஒரு பலூன் பார்த்துட்டு அது எவ்வளவு பெருசா இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல how. ஓகேங்களா? பெரியது அப்படின்றதுக்கு பிக். இதுக்கு ஹெல்பிங் வெர்ப் இஸ். இட், அது அப்படின்றதுக்கு இட். how big is it, how big is it. ஓகேங்களா? உங்கள் வழிகளை சரி செய்யவும், நீங்க போற வழியை கொஞ்சம் சரி செய்யுங்க, அது ஏதோ கரடு முரடா இருக்கு, நீங்க போற வழியை கொஞ்சம் சரி செய்யுங்க. இல்ல நம்ம வந்துட்டு நீங்க போற வழி தப்பா இருக்கு, அதனால சரியில்லை, நீங்க ஒழுங்கா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து உங்க வழிகளை சரி செய்யுங்கள் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, mend your ways. mend, உங்கள் அப்படின்றதுக்கு யா, வேஸ் வழிகளை அப்படின்றதுக்கு வேஸ், சரி செய்யவும் அப்படின்றதுக்கு மெண்ட், உங்கள் அப்படின்றதுக்கு யுவா, வழிகளை அப்படின்றதுக்கு வேஸ், மெண்ட் யுவர் வேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவர் என்னை வருத்தப்படுத்தினார், அவர் என்கிட்ட ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாரு, என்ன ரொம்ப வருத்தப்படுத்திட்டாரு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? அவர், ஹி. வருத்தப்படுத்தினார் saddened, saddened. என்னை அப்படின்றதுக்கு me, he saddened me, அவர் என்னை வருத்தப்படுத்தினார், he saddened me. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, ஸ்பீச், பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனுக்கு தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த சேனல் யூடியூப்ல JSJ Jessie எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனல் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.